இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மக்களோட எண்ணிக்கை நாம ஒரு கைப்பிடி மண்ணளவு எடுத்தா அதுல இருக்கிற நுண்ணுயிர்களோட அளவோட சமமா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த உலகம் ரொம்ப வியக்கத்தக்கதுங்க. நாம நினைச்சு பார்க்க முடியாத அரிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல சில சுவாரஸ்யமான உயிரினங்களை பற்றி தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இந்த உலகத்துல மொத்தம் 97 விழுக்காடு நீர்ப்பரப்பு தான் இருக்கு. மீதம் 3 விழுக்காடு தான் நிலப்பரப்பு இருக்கு. அந்த நீர்ப்பரப்புல அதிசயிக்கத்தக்க ஒரு உயிரினமா கருதப்படுவது கடற்குதிரை. அதை நம்ம நிறைய யூடியூப்லயும் நிறைய இதுலயும் கூட சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது கடற்குதிரை தான் ஆண் உயிரினத்திலேயே முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அது உண்மை இல்லைங்க. பெண் கடற்குதிரை முட்டைகளை ஆண் கடற்குதிரையோட வயிற்று முன்பகுதியில இருக்க ஒரு பை போன்ற பகுதியில நிரப்பி வைக்கும். கிட்டத்தட்ட 200 முட்டைகளை அதுல வைக்கும். 6 வாரம் அந்த ஆண் கடற்குதிரைகள் தான் அதை சுமந்து குஞ்சு பொரிக்கும். இது ஒரு தாய்மை நிலைன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா அழகா இருக்கிற இடத்துலதான் ஆபத்து அதிகமா இருக்குன்ற மாதிரி நீல நிற டிராகன்கள் ரொம்பவே விஷத்தன்மை வாய்ந்தவையா இருக்கு. ரொம்ப அழகா சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருக்கிற அவற்றை தொடும்போது அது கடிச்சிச்சுன்னா ரொம்ப பாய்சனஸா மாறி நம்மளோட உயிர் கூட இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெசன் நகர் பீச்ல அளவுக்கு அதிகமா சுத்திட்டு இருந்ததாகவும் ஒரு செய்தி பரவுச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போற உயிரினம் கடற்பசுங்க. ரொம்ப சாந்தமான ரொம்ப அமைதியான இந்த கடற்பசு எப்பவுமே மனிதர்கள் கூட நெருங்கி பழகிறதுக்கு ஆர்வமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா இவ்வளவு சாந்தமான அந்த கடற்பசுவோட முதல் எதிரி யாரு தெரியுமாங்க? இந்த மனிதர்கள் தான். ஏன் அப்படின்னா இந்த கடற்பசுக்களோட உடல்ல அளவுக்கு அதிகமான மருத்துவ கூறுகள் காணப்படுது. அதனால இதை வேட்டையாடுறதுல மனிதர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமா காசுக்கு போகுது இல்லையா? அதனாலதான் பல அரசாங்கங்கள் இந்த மாதிரியான வேட்டையாடுதலை தடை பண்ணியிருக்காங்க. இந்த கடல் பசு ரொம்ப சாந்தமானதுன்னு சொன்னேன் இல்லையா? ஏன் அப்படின்னா அது சின்ன உயிரினங்களை கூட சாப்பிடாதுங்க. அது ஒரு தாவர உண்ணிங்க. அதோட பற்கள் கூட தாவரங்களை உண்ணும் அளவுக்கு தான் தகவமைப்பா இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போற உயிரினம் டால்பின். டால்பின் ரொம்பவே மனிதர்களோட நெருங்கி பழகக்கூடிய தன்மை வாய்ந்தது. நிறைய இடங்கள்ல டால்பின் விளையாட்டுன்னு எல்லாம் கூட வச்சிருப்பாங்க. ஆனா இந்த டால்பினை பற்றி தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டால்பின் வாழ்க்கையில நீரை பருகாதாங்க. என்னடா அது விந்தையா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? அதாங்க உண்மை. சரி, நீர்வாழ் உயிரினத்துல டால்பின் தான் நீர் அருந்தாது. அதே மாதிரி நிலவாழ் உயிரினங்கள்ல 2 உயிரினங்கள் தன்னோட வாழ்க்கையில நீரே அருந்தியது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன உயிரினங்கள் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஆடெக்ஸ் மான். ஆடெக்ஸ் மான் அப்படிங்கிற இந்த பாலைவன மான் தான் நீர் அருந்தாமல் வாழக்கூடிய ஒரு உயிரினங்க. ஏன் இது நீர் அருந்தாதுன்னா, பாலைவனத்துல இயற்கையாவே நீர் இருக்கிறது இல்ல. அதுக்கான நீர் தாகத்தை பூர்த்தி செய்யக்கூடிய குளங்களோ குட்டைகளோ கூட அங்க இருக்கிறது இல்லை. அதனால தாவரங்கள் மேல இருக்கிற அந்த பனித்துளிகள் இருக்கு இல்லையா, அதை உண்டும். அதுக்கப்புறமா அந்த தாவரங்கள் இருக்கிற நீரையும் கொண்டு உயிர் வாழுதுங்க. அதுக்கப்புறமா ஆண்டவன் இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒண்ணு கொடுத்துருக்கான். அது என்னன்னா, இது இயற்கையா சுவாசிக்கும் போது காற்றுல இருக்க ஈரப்பதத்தையும் சேர்த்து சுவாசிக்குது. அதனாலதான் அதால நீர் அருந்தாமையே உயிர் வாழ முடியுது. அடுத்ததா நீரே குடிக்காத அடுத்த உயிரினம் என்னன்னா கங்காரு எலிங்க. இந்த குட்டி பயவுல வட அமெரிக்காவில காணப்படுறாருங்க. அதாவது 1 அடி ஆழமுள்ள மண்ணு கீழே தான் தன்னோட வலைகளையும் பொந்துகளையும் இது உருவாக்கிக்குது. இது சாதாரண மணல் அப்படின்னு கிடையாதுங்க. நல்ல ஈரப்பதமான மணல். இதோட வலையை சுற்றி எப்பவுமே குளிர்ச்சியா இருக்கணும் அப்படின்றதுல அது ரொம்ப மும்முரமா இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா இதோட உடல்ல சூரிய ஒளி படுறதே கஷ்டம்ன்றாங்க. ஏன் அப்படின்னா இது இரவுல தான் வேட்டையாட போகுமா. பகல்ல தன்னோட வலையை கூட கள்ளிமர துண்டுகள் இருக்கு இல்லையா, அதை வச்சு அடுக்கிக்கும், அதாவது மறைச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கள்ளிமர துண்டுகள் இயல்பாவே நம்ம பார்த்திருப்போம். வெட்டினா கூட கிட்டத்தட்ட 1 வாரம் கழிச்சுதான் அது காஞ்சே போகும். அந்த அளவுக்கு ஈரப்பசையுள்ள ஒண்ணு. அதை தன்னோட வலையை சுத்தி வச்சுக்குன்னு சொல்றாங்க. இதுவும் ஆடெக்ஸ் மான் மாதிரியே தாவரங்கள் இருக்கிற அந்த பனித்துளிகள் இருக்கு இல்லையா, அதை வச்சும் தான் சாப்பிடுற பொருட்கள் இருக்கிற நீரை வச்சுமே தன்னை காப்பாத்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நாம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் யாருன்னா பிளாக் மேம்போ. இந்த பிளாக் மாம்போ ஒரு ராஜநாகத்தை போல சம அளவுள்ள ஒரு விஷமானதுங்க. ராஜநாகத்தை விட பிளாக் மாம்போ விஷத்துல கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட ராஜநாகத்தை விட பிளாக் மாம்போவுக்கு தான் மக்கள் பயப்படணும்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமாங்க? இந்த பிளாக் மாம்போ ஒரு சைக்கோ வகையான பாம்பா. ஏன் அப்படின்னா ராஜநாகம் தன்னை எதிர்க்க யாராவது வந்தா அவங்களதான் தாக்கும். ஆனா அந்த பிளாக் மாம்போ தன்னோட ஏரியாக்குள்ளே யாராச்சும் வந்துட்டா கூட அவங்கள தேடி தேடி போய் குத்துமா. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு உயிரினம்னு சொல்றாங்க. ராஜநாகம் ஒரு யானையை கடிச்சா 1/4 மணி நேரத்துல அதோட உயிர் பிரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த பிளாக் மாம்போ ஒரு மாட்டை கடிச்சா 1/4 மணி நேரத்திலேயே அதோட உயிர் பிரிஞ்சிடும் சொல்றாங்க. இது தன்னோட முதல் கடியிலேயே தன்னோட உச்சபட்ச விஷத்தை கைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறி பிடிச்ச உயிரினம் தான் அந்த பிளாக் மாம்போ. இன்னைக்கு சொன்ன தகவல்கள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள்லாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம். Hi, Abba.